வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வாகை தமிழா சேனலில் பார்க்குறது என்னென்னா வாந்தி வருவதுனா எதனால் வாந்தி வருவதை தடுத்துக்கொள்ள இயற்கையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி தடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சேனலில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையாக நம்ம வாகை தமிழா சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கவழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்ருக்கோம். எப்போவுமே வாந்தி வருவதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சில சிம்டம்லாம் தெரியும். அதாவது ஒரு குமட்டுற மாதிரி ஒரு அறிகுறி நமக்கு தெரியும். இதுக்கு காரணம் நம்ம உடலில், அதாவது வயிற்றில் ஏற்படக்கூடிய சரியில்லாத தன்மை தான். முக்கியமாக சொல்லணும்னா, உடலில் சாப்பிட்ட உணவுப் பொருள் ஜீரணம் ஆகலை அப்படின்னாலும் இந்த வயிற்று, அதாவது வாந்தி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை நமக்கு வாந்தி வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே எச்சரிக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை மணின்னு தான் சொல்ல முடியும். இது உடலில் இருக்கக்கூடிய மூளையில் பின்பகுதியில் இருக்கக்கூடிய முகுலத்துல தான் இந்த வாந்தி மையம் அப்படின்றது. இது தூண்டப்படும் போது வாந்தி வரக்கூடிய நம்மளுக்கு, அதாவது அந்த குமட்டல் தன்மை நமக்கு ஏற்படுது. இது பொதுவா வர்றதுக்கு காரணம் செரிமான தன்மை. அப்புறம் நம்ம வயிற்றுல புண்கள் இருந்தாலும் வாந்தி வரத்துக்கும், சில உணவுப் பொருட்கள், ஏதாவது சாப்பிட்ட உணவுப் பொருட்கள் சேராம, அதாவது ஒவ்வாமை இருந்தாலும் நம்மளுக்கு வாமிட் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் இருந்ததுன்னா வாமிட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாமிட் வரும்போது எப்படி நம்ம அதை தடுத்துக்கலாம் அப்படிங்கணும். சிலருக்கு மலைப்பகுதியில் ஏறும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வாந்தி வரும் மாதிரி, அதாவது குமட்டல் தன்மை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது, காரில் ட்ராவல் பண்ணும்போது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது வாந்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வாந்தி வருவதை இயற்கையான முறையில் எப்படி தடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதில் முதல் பங்கு வகிக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலுமிச்சை. இந்த எலுமிச்சம்பழத்துக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்தி இருக்குது, இந்த வாமிட் சென்ஸை நிறுத்த சக்தி. முக்கியமாக பார்த்திங்கன்னா, நம்ம மலை ஏறும் போதோ இல்லை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணும்போதோ உங்களுக்கு வாமிட் சென்ஸ் இருந்துச்சுன்னா, லெமன் சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழத்தை ஒரு சின்ன பீஸ் அளவு கட் பண்ணி நீங்கள் வாயில் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அது முகர்ந்து பார்த்தீங்கன்னாலும் அது உங்களுக்கு குமட்டல் தன்மையை கட்டுப்படுத்தும். ஒருவேளை வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அதாவது இஞ்சி, சீரகம், எலுமிச்சை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு விழுது மாதிரி அரைச்சிட்டு, அந்த இது இருக்குங்களா, எசன்ஸ் இருக்கும்ல, அந்த எடுத்து அது கூட தேன் கலந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் செய்யலாம். இல்லைன்னா இஞ்சி, சீரகம், எலுமிச்சை இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி அது கூட தேன் சேர்த்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு இந்த வாந்தி, குமட்டல் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்துடலாம். எப்படி எலுமிச்சம்பழம் குமட்டல் தன்மை வராம தடுக்கோ, அதே மாதிரி கருவேப்பிலைக்கும் அந்த சக்தி இருக்கு. நீங்க கருவேப்பிலை கோல், அதுக்கப்புறம் முருங்கை இலை கோல் இது எல்லாத்தையும் நல்லா சீரகத்தோடு சேர்த்து கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை வடிகட்டி எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த வாந்தி பிரச்சனை தீரும். இன்னொன்று, இந்த மாதிரி வாந்தி, குமட்டல் இருக்கும்போது நம்மளை அறியாமலே நம்மளுக்கு என்ன பண்ணோம், ஒரு விதமான சோர்வு தன்மை ஏற்பட்டுரும். இந்த சோர்வு தன்மையை சரி பண்ணுறதுக்கு சர்க்கரை, உப்பு இந்த கரைசலை நீங்கள் எடுத்துக்கலாம். முக்கியமாக நம்ம உடலில் சோடியம், பொட்டாசியத்தோட அளவு இந்த வாந்தி எடுக்கும்போது என்னதுன்னா ஏறக்குறைய ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த நிலையை சரி கட்டுறதுக்கு சர்க்கரை மற்றும் உப்பின் நீர் கலவை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இது உடலுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை, உடனடி எனர்ஜியை கொடுக்கும். உடல்ல அதாவது நீர் பற்றாக்குறையை தடுக்கும். அதனால நம்ம உடல்ல சோர்வடையாம நம்மள பாதுகாத்துக்கலாம். இந்த நீர் கரைசல் நம்மளுக்கு உடனடி எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கை எனர்ஜி டானிக்னு தான் சொல்லலாம். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சியும் உங்களுக்கு வாமிட் சென்ஸை தடுக்கக்கூடியது. ஒரு துண்டு இஞ்சி எடுத்துட்டு நல்லா நசுக்கிட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொடுக்கலாம். இஞ்சி உடலில் ஏற்படக்கூடிய பித்தம், அப்புறம் வயிற்று பிரச்சனை இது எல்லாத்தையும் சரி கட்டும். இஞ்சி, எலுமிச்சை இது அப்புறம் கருவேப்பிலை இது மூணுமே உங்களுக்கு வாமிட் சென்ஸை நிறுத்தக்கூடிய தன்மை கொண்டது. இது மூணில் எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வீட்டில் இல்லாத பட்சத்தில் எலுமிச்சை சின்ன ஒரு துண்டை வாயில் போட்டுட்டிங்கனாலோ இல்லை முகர்ந்து பார்த்தாலோ ட்ராவல் டைமில் உங்களுக்கு வாமிட் சென்ஸ் தடைப்படும். இந்த வாமிட் ஏற்படுவதனால ஏற்படக்கூடிய உடல் சோர்வை தடுப்பதற்கு சர்க்கரை, உப்பு நீர் கரைசலை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மாதிரி பயனுள்ள தகவல் அப்லோட் பண்ண நோட்டிஃபிகேஷனாக சேரும்.